ஐசா அங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத நீ தரத்துல தாழாத, ஒருத்தன் மாறானே திருத்திட போறானே, கல்லு கல்லுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனவங்கனா பெரித்தனமா வைபா பலாமா எங்கனவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே 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 Are you ready? Very கட்டும் சரவெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருவிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டு ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லாவோ செய்யா ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கண்ணவி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனகங்கனா வெறித்தனமா வைபா பலாமா கண்ணவி கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாரு காட்டே நான் ரொம்ப லிட்டு மச்சாவன் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து நான் ரொம்ப லிட்டு மச்சாவன் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து சீனை போட்டு சுத்து போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து ஒர்த்து வருமா ஒர்த்து சீனை போட்டு சுத்து போட்டு நானோ டக்கு விட்ட ஒரு லுக்கு அச்சிது லக்கு ஆனே தக்கு அவன் ஆறான் பத்திக்க பார்த்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் ஆறான் பத்திக்க பார்த்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் ஆறான் பத்திக்க பார்த்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் ஆறான்.
மல்லிய கட்டிக்கவா பவழ மல்லிய கட்டிக்கவா நான் பவழ மல்லிய கட்டிக்க நெஞ்ச குத்துனமான கட்டிக்கிட்டு வாச புள்ளைய வச்சுக்கவா வாச புள்ளைய வச்சுக்கவா அடியே ராணி ரெண்டா ரெண்டா காமத்தல கட்டுற போடி அப்பக்கா கிர்ராக்கா வெக்கத்தை விட்டு வாடி என்ன நீ கூட விட்டு இருக்கலாடி நலலா உள்ள ஒட்டி நடப்பேடி ஏவத்திக்க வச்சா வத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா பத்திக்க வத்திக்க பத்திக்க வச்சா தித்திக்க தித்திக்க ஆத்தாடி அம்மா வத்திக்க வச்சா பத்திக்க பத்திக்க இப்ப நினைச்சா என்ன கட்டிக்கா மலலா உலகலலா சித்தப்பு சிக்கன சிக்கன வாராலே 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 முத்தன முத்தன தாராலே வாராலே வாராலே அட்டிக்க கரும்பு கொத்தன வாராலே 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 உசிர எடுத்து வச்சுக்க வாராலே அழகிட்டு கோல போட்டு அடிகட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு கருப்பட்டா நூறு காட்டு அவ வச்சா வாழ வேட்டு கசவிட்டு நானும் போவேன் புடி நக்கல வச்சன தவள அடிக்க மச்சன பார்த்து திக்கிறனே மச்சன பார்த்து திக்கிறனே என் மச்சன பார்த்து திக்கிற அடி எத்தனை சொப்பனம் உன்னா சேர்த்து ராவ பார்த்து விக்கிறேன்னு இந்த ராத்திரி பார்த்து விக்கிறேன்னு சொல்ல மாட்டேனே ரெட்டா ரெண்டா காமத்துலம் கட்டன சூடா பக்கா கிர்ராக்கா வைக்கத்து விட்டு வாடா என்ன நீ கூட விட்டு இருக்கலாம்டா நிழலாம் ஒன்ன நான் ஒட்டி இருப்பேன்டா சுத்து வட்டாரமே வழிய விட்டா கண்ணாலே ஒரு பட்டாளமே எங்கும் படி பாப்பாலே அடி பேசி நீ ஆனவளே அலங்கட்டி பூமகள தித்திக்க வந்தவளே போத்த மருமகளே சித்தப்பு சிக்கன சிக்கன வாராலே ஜொலிக்கும் முத்தன முத்தன தாராலே சித்தப்பு சிக்கன சிக்கன வாராலே 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 ஜொலிக்கும் முத்தன முத்தன தாராலே வாராலே வாராலே அட்டிக்க கரும்பு கொத்தன வாராலே வாராலே உசிர எடுத்து வச்சுக்க வாராலே அழகிட்டு கோல போட்டு அடிகட்டி மேல பாட்டு அவ போல இங்க யாருன்னு காட்டு பெரும்பட்டா நூறு காட்டு அவ வச்சா வாழ வேட்டு கசவிட்டு நானும் போவேன் ये गोली सोडावे ये करी कोळंबे वो कुट्टी पप्पी ना टेक मी ஏய் என் சில்லுக்கு சட்டை நீ வெயிட்டு கட்ட லவ் சொட்ட சொட்ட டாக் மீ हे माय डियर மச்சான் நீ மனச வச்சா நம்ம ஒரு சிக்கலா நெஞ்சு ஜிகு ஜிகுதா மடிய ராணி என் ட்ரீம்ல வாணி நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்திக்கிருச்சா நம்ம பீச் பக்கம் போட்டா ஒரு டப்பா குத்து வேஸ்டா நீ என்னுடைய ரவுடி பேபி You're my only girlfriend, I'll give you
வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? மாணிக்கம் மதியழகன். சரி, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா யாரோ கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சரியா, யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க? எத்தனாவது பிறந்த நாள் உங்களுக்கு? என்னுடைய பிறந்த நாள் 57வது பிறந்த நாள். ஓகே. என்னுடன் நெருங்கிய உறவாக அல்லது ஏதாவது அமைப்பாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, சரி. நெருங்கின உறவுண்டா யாரா இருக்கலாம்? எங்க இருந்து அனுப்பியிருப்பாங்க? ஏதாவது ஒரு ஐரோப்பிய நாடு ஆக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஓகே, எங்க இருந்து அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கலாம் அவங்க உங்களுக்கு? 2 சாய்ஸ் வச்சிருக்கிறேன். ஒன்று என்னுடைய உறவுகளில் நெருங்கின நண்பர்கள் இருக்கிறார்கள், அல்லது என்னுடன் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கு. ஓகே, அதில் யார் ஸ்பெஷலாக அனுப்பியிருப்பாங்க? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கு. ஓகே, எங்கே இருந்து அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? லண்டன். அவங்களோட நேம்? பாலன் என்ற ஒரு ஆள் இருக்கு. ஓகே. ஜெனிட்டன் என்ற ஒரு ஆள் இருக்கு. ஓகே. ஜசி என்ற ஒரு ஆள் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? ஓகே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி உங்களுக்காக கேக் வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. ஓகே, சரி. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று உங்களோட பர்த்டேக்காக வந்திருக்கு. சரியா, இது என்னவா இருக்கலாம்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? மணிக்கூடு. மணிக்கூடு. மணிக்கூடு வேற இல்லை, வேற? சரி, நிக்கிட்ட இருந்து வாங்கி கெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். தேங்க்யூ. சரி, என்னவா இருக்கலாம்? ஏதோ பவுன் சம்பந்தமா, நகை சம்பந்தம். இல்லை. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, என்ன வந்திருக்கு? காசு. வெளியில் அப்படியே தூக்கி எடுங்க. ஓகே, எவ்வளோ மாதிரி இருக்கு? 10,000. 10,000 இல்லாட்டி அதை விட கூட வந்திருக்கா? 10,000 அல்லது 15,000. 15,000. சரி, உங்களுக்காக அதில் 10,000 ரூபாய் காசு வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது. சரி, இப்போ யார் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கலாம்? ஜசிந்தன். ஓகே, யார் அது உங்களுக்கு? என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட். சரி, ஸ்டூடெண்ட்டை தவிர்த்து சரியா உங்களோட சொந்தக்காரங்களை யாராவது அனுப்பியிருந்தா யாராக இருக்கலாம்? சொந்தக்காரன் என்று சொல்லிக்க என்னுடைய மனைவியின் தமையன் நிற்கிறார். ஓகே, அவர்கிட்ட பேர் எங்கே இருக்கு? அச்சுடன், லண்டன். ஓகே, வேற? அவருடைய லண்டனில் இருந்தா சிவயோஜனான்னு சொல்லி. ஓகே, வேற? லண்டன் மட்டுமா அல்லது வேறு வேறு நாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம், ஒருவேளை உள்நாட்டிலேருந்தும் வந்திருக்கலாம். உள்நாட்டிலே. சரி, உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளையும் அப்படியே பார்த்துருவோம். ஓகே, இதுக்குள்ள ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இது என்னவா இருக்கலாம்? நன்றி. ஆண்கள் அந்த மனசில் உள்ளதை வெளியில் எடுக்கிற மாதிரி தான் இது. ஆனால் இதுக்கு என்ன இருக்கிறதுன்றது ஏதாவது ஒரு என்னோட படிப்புக்கு தேவையான ஏதாவது ஒரு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது. சரி, நீங்கள் முதல் எடுத்த கிஃப்டோட சம்மந்தப்பட்ட ஒன்று அதுக்குள்ள வந்திருக்கு. முதல் எடுத்த உங்களுக்கு தந்த கிஃப்ட்டில் சம்மந்தப்பட்ட ஒன்று வந்திருக்கு. பர்ஸ். பர்ஸ். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். பர்ஸ். சரி, உங்களுக்காக பர்ஸ் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட். ஓகே, இது என்னவா இருக்கலாம்? என்னுடைய ஆடை, அதாவது ஜீன்ஸ் அல்லது ஷர்ட்டாக இருக்கும். இப்படியா இருக்கலாம்னு எதிர்பார்க்குறீங்க. சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, வெளில எடுங்க அப்படி. ஷர்ட்டு, ஜீன்ஸ். சரி, உங்களுக்காக ஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்திருக்குது. சரியா, அதை பார்க்க முதல் நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்க, ஆனால் இது வரைக்கும் பேரை சொல்லல. சரி, இன்னும் கூதரவா கொடையிலேருந்து தான் வந்திருக்குது. உங்களோட சொந்தக்காரங்களில் தான் யாரும் அனுப்பியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் யார் இருக்காங்க? அண்ணருடைய மகன் ஒரு ஆள் இருக்கு. அவர்கிட்ட பேர்? சுதர்சன். இல்லை, வேற? சுதர்சனா தான் இருக்கு. எதனால அவரை எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை அவரை தவிர்த்து வேறு யாரும் செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா யாரா இருக்கலாம்? நோர்வேல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். யார்? பொன்கரன்.
ஓகே வேற சரி. இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் சொல்லிட்டீங்க தானே, இதுக்குலேருந்து ஒரு ஆளாக இருந்தால் யாராக இருக்கலாம்? உங்களோட ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம், ஒருவேளை சகோதரன் சைடில் யாராவது அனுப்பியிருக்கலாம், சொந்தக்காரங்களையும் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்ன பேருக்குல ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்காருந்தா யாராக இருக்கும்? சுதர்சன். சுதர்சன் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படியா? சரி, உங்களுக்காக வந்து லாஸ்ட் டைம் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். சரியா? இது ஸ்பெஷலாக உங்களுக்காக வந்துருக்குது. இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நீங்களும் உங்களோட அண்ணாவும் நிற்கிற மாதிரி சேர்ந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்திருக்கு உங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணி. சரியா? உங்களோட இந்த 57வது பர்த்டேக்கு இதெல்லாம் உங்களோட பராமகன் சுதர்சன் ஃபேமிலி தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு? அவர் கடந்த வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி எங்களை விட்டு பிரிந்தவர். இந்த வருடம் எதிர்பாராத விதத்தில் என்னுடைய புறாமகன் முகநூலில் போடப்பட்டு என்னுடன் 2 தடவை எடுத்து கதைத்தார். ஒரு அப்பாவின் ஸ்தானத்திலே இருந்து என்னை பார்க்கிற சித்தப்பா என்று சொல்லி, உண்மையில் எங்களுடைய 7 சகோதரங்களில் மிகுந்த அன்பு வைத்த ஒரு ஆள் இந்த சுதர்சனுடைய அப்பா. அவர் இல்லாத ஒரு கவலைதான். நான் இப்படி அவர் செய்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. அவருக்கு என்னுடைய ஆயுள் கூறாக நான் அவனுக்கு ஒரு அப்பாண்ட ஸ்தானத்தில் இருந்து என்றும் ஆறுதலாக இருப்பேன். நான் உண்மையில் இந்த வருஷம் அதை எதிர்பார்க்கவில்லை. இப்படி ஒரு சம்பவம் வந்து என்னுடைய சுதர்சனுக்கும் அவரது குடும்பத்துக்கும் என்றும் நன்றிகள். என்னுடைய அண்ணாவின் ஆத்மா சாந்தி அடையவும் என்னுடைய இந்த பிறந்த நாளிலே அண்ணாவின் ஆத்மா சாந்திக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். சுதர்சனம் அவரது குடும்பமும் நீடூழி காலம் வாழ்க. எனது சார்பிலும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும், இந்த நேரத்தில் நீங்கள் அவருடைய இதுக்காக இங்கு வந்திருந்ததுக்கு உங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலேயே மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளும். சரி, உங்களோட பராமகன் சுதர்சன் ஃபேமிலி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிட் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அதோட உங்களோட பராமகன் உங்களை சொந்த அப்பா மாதிரி பார்க்குறார், உங்களை அவ்வளோ பாசம் வச்சிருக்கார். அதனால தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒவ்வொன்றும் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்கார். உங்களோட பராமகன் சார்பாகவும் மறுபடியும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே.